அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கிட்ட முட்டை மிட்டாய் ரெசிபி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 6-8 முட்டை கிட்ட நான் உடச்சி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 200 கிராம் பால்கோவா வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணேன். இது ரெடி பண்ணவே எனக்கு 3 ஹவர்ஸ் ஆச்சு. இது கூடவே அந்த முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வாசனை முட்டை மிட்டாய் வாசனை பிடிக்காதுன்னா முட்டை ஸ்மெல்லு ஏலக்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டைமில் வந்து 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை போட்டு. இது வந்து சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து உப்பு கூட போடணும். உப்பு போட்டால் தான் இந்த டேஸ்ட் வந்து எடுக்கும். இது வந்து உப்பு நான் போட்டிருக்கேன். இது வெண்ணிலா எசன்ஸு. இது போட்டால் சில பேருக்கு முட்டை ஒத்துக்காது இல்லையா, அந்த ஸ்மெல் வராது. முந்திரி போடணுமா? ஆமாம், முந்திரி போட்டால் அது ஒரு கட்டி தன்மை வரும். நல்லாயிருக்கும். கேக் மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து முந்திரி நம்ம ஆக்சுவலி பாதாம் தான் அரைச்சி போடணும். என்கிட்ட பாதாம் இல்லாததால் இப்போ முந்திரி போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன்னு நெய் போட்டால் அந்த டெக்ஸ்டர் வந்து சூப்பராக இருக்கும். மாய்ஸ்சர். இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பில் வச்சு இந்த மிக்ஸ் இப்போ வந்து நம்ம பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம முந்திரி போட்டுக்கலாம். 140 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவனில் ஓடிஜியில் வைக்க போகிறோம். இப்போ 140 டிகிரி செல்சியஸ் 40 மினிட்ஸ் வைக்க போகிறோம். அது நம்ம செஞ்சது கொஞ்சம் பத்தலைங்கிறதால இன்னொரு பேன்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் போட்டு வைக்கிறோம் டெக்கரேஷன் பண்ணி. இது ரெடி ஆகிடுச்சு நம்ம முட்டை மிட்டாய். கோல்டன் ப்ரௌனில் கலர் வந்துக்குது. ஆமாம், நம்ம போட்டிருக்க நெய் ப்ளஸ் வந்து இந்த பால்கோவா அதெல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஆமாம், நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் அது. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்தாங்க, எப்படி இருக்கு? சாஃப்டாக இருக்கு, இனிப்பாக இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு, முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. இதில் முட்டை இருக்குன்னே தெரியவே தெரியாது பசங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.